கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக. அவருடைய ஆளுகைக்குள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவருடைய சித்தமெல்லாம் உங்களிலே நிறைவேறும். அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்தி உங்களை ஆவிக்குள்ளாய் நடத்தி செல்லும்படியாய் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நாளிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதோ இல்லை, அவை அறுக்கிறதோ இல்லை, பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். பறவைகளை போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் நடத்திடுவார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் நடத்திடுவார். கலங்காதே, 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 உனக்காக யாவையும் செய்திடுவார், உனக்காக யாவையும் செய்திடுவார், உனக்காக யாவையும் செய்திடுவார். காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை இழக்கிறதோ இல்லை, அவை அறுக்கிறதோ இல்லை, பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். எதை குறித்தும் மகனே நீ கவலைப்படாதே, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீதிமானே சந்ததி என்றும், நீதிமானே சந்ததி என்றும், அப்பத்துக்காக அலைந்து இருந்ததே இல்லை, உதவிக்காக ஏங்கி அலைந்ததே இல்லை, அப்பத்துக்காக அலைந்து இருந்ததே இல்லை, உதவிக்காக ஏங்கி இருந்ததே இல்லை. காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். பறவைகளை காட்டிலும் நீ விசேஷித்தவன், பரலோக பொக்கிஷத்தை உனக்கு தருவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே, நீ பயப்படாதே. எலியாவை போஷித்தவர் உன்னை போஷித்தார், யோசேப்பை உன்னை நடத்துவார். எலியாவை போஷித்தவர் யோசேப்பை உன்னை நடத்துவார். காக்கைகளை பறவைகளை கவனித்து பாருங்க, அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். பாடுங்க, வயதரங்க, பரமபிதா உன்னை போஷிக்கணும்னா நீ பாடு. பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். புசிப்பதும் குடிப்பதும் சில ராஜ்யம் அல்ல, இயேசுவுக்காய் அனுதினமும் உழைத்திடுவோம். புசிப்பதும் குடிப்பதும் சில ராஜ்யம் அல்ல, இயேசுவுக்காய் அனுதினமும் உழைத்திடுவோம். செயல்படுவோம், உழைத்திடுவோம், செயல்படுவோம், உழைத்திடுவோம்.
சொந்தமாக்குவோம். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். காக்கைகளை கவனித்து பாருங்க, அந்த பறவைகளை கவனித்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். எடுத்தவர்கள் ஏத்தியாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 34வது அதிகாரம் 10ஆம் வசனம். 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற என் பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய ஜனத்துக்கு முன்பாக நான் அதை செய்வேன். உன்னோட கூட இந்த வார்த்தையை கேட்கிற உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன்னிலே ரேமாவாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு அற்புதங்களின் தேவனாய் நான் வெளிப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அற்புதங்கள் எப்படிப்பட்ட அற்புதமா இருக்கும்? முதலாவது அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமான அற்புதமா இருக்கும். எப்படிப்பட்ட அற்புதம்? ஆசீர்வாதமான. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான அற்புதம் அப்படியே இருக்காதான், அது பெருகுகிற அற்புதமா இருக்கும். எப்படிப்பட்ட அற்புதம்? பெருகுகிற அற்புதமா. ஹல்லேலூயா. பெருகுகிற அற்புதம். அதை விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் ஆசீர்வாதமான அற்புதமாய் மாத்திரமல்ல, அது பெருகுகிற அற்புதம். இந்த அற்புதத்துக்கு தடையாய் இருக்கிற எந்த சத்துருவுக்கும் ஹல்லேலூயா நேரிடுகிற நியாய தீர்ப்பின் அற்புதத்தை நான் காண்பேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற அது எந்த மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த சத்துருவா இருந்தாலும் அவர்களுக்கு நேரிடுகிற ஹல்லேலூயா அநியாயம் இருக்கல, அவர்களுக்கு நேரிடுகிற நீதி இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஆதரவாக இருக்கிற நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பின் அற்புதம். ஹல்லேலூயா. அதற்குத்தான் பார்வோனுடைய நியாய தீர்ப்பை நம்ம குறித்து நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அவன் 1-2க்கெல்லாம் செய்யல, 10 அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவனுக்குள்ள அசைவு. அப்போ கூட அறகுறையாக தான் இருந்தான். என்னைக்கு அவனுடைய தலை பிள்ளைகள் மேலே கை வச்சாரோ அன்னைக்கு அவனுடைய ஆட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை அப்படியெல்லாம் பரீட்சிக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆண்டவரை சோதனை பண்ணுவாங்க, பரீட்சிப்பாங்க. அவரை பரீட்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மேல நியாய தீர்ப்பு வரலாமா? வரக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் ஹல்லேலூயா அவர்கள் நிர்மூலமாவத அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களை காண்கிற ஒரு நியாய தீர்ப்பின் அற்புதத்தை நீ பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்போ ஆசீர்வாதத்தின் அற்புதத்தை பார்த்த பிறகு உன் வாழ்க்கையில ஒரு பெருகுகிற அற்புதத்தை, என்ன பெருகும்? நன்மை பெருகும். உனக்கு ஆண்டவர் அனுமதித்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கக்கூடுமானால், அன்னைக்கு சாதி பார்த்து உதவி வீட்டில் அந்த தேசமே பஞ்சமா இருந்த நாட்கள்ல எல்லாரிடத்துலையும் இல்லை, ஆனால் அந்த தாயிடத்துல கொஞ்சம் இருந்ததில்ல, அந்த கொஞ்சத்தில் அவங்க உண்மையா இருந்தாங்கல்ல. கர்த்தருடைய தாசன் வரும் பொழுதே அவனுக்கு உண்மையா இருந்தாங்கல்ல. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு திட்டி அனுப்பிச்சிருந்தா அன்னைக்கு போய் சாபமா இருக்குமே. ஹல்லேலூயா. என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்கிறது, அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கடைசியாக சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கிறோம்.
அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். முடிவு எட்ஜில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய நம்பிக்கை அல்லேலூயா வீண் போகல. அவர்கள் நம்பின தேவனும் அவர்களை கைவிடவில்லை, அவங்கள மறக்கல. அவங்க அங்க வத்துதுன்னு தெரிஞ்ச உடனே இங்க கேரி தாற்றையும் மற்ற பண்ணினார். அல்லேலூயா. அங்க குறைய கொஞ்சமா இருக்கிற நேரத்தில் இங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, வத்தி போச்சு, பேலன்ஸ். அடுத்த வேலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே ஆற்று தண்ணி இல்லை. அப்பதான் தேவன் பேசுகிறார், நீ சாரி பார்த்து விதவினிடத்துல நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ போ. ஆண்டவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி நடத்துகிற தேவன். நீ போ, பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அனுப்பிச்சிட்டு ட்ரையல் பார்க்குறவர்கள் ஆண்டவர். உனக்கு சகலத்தையும் உண்டாக்கி உருவாக்கி அங்கே வச்சுட்டு உன்னை அனுப்புகிற தேவன். உன் விசுவாசம்தான். அல்லேலூயா. அது என்ன நடந்தது? அந்த தேசத்தில் பஞ்சம் முடியும் மட்டும் அந்த தாயினுடைய வீட்டில் மாவு குறையல, எண்ணெய் குறையல. இந்த கர்த்தருடைய தாசனுடைய பசியும் தீர்ந்தது. அல்லேலூயா. இவனுக்கும் அங்க போஷிப்பு இருந்தது. மாத்திரமல்ல, எலியாவின் காலத்தில் அப்படின்னா எலிசாவின் காலத்திலும் அப்படிதான். தீர்க்கதரிசியின் மனைவி கடன் தொல்லையில் அப்படியே தடுமாறி இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தாசனாகிய எலிசா போகுவான். அங்கே போய் விசாரிக்கும்படி அவளிடத்தில் இருந்தது ஒரு கூட எண்ணெய். அல்லேலூயா. ஆமாம், அந்த எண்ணெயை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவன். கடனெல்லாம் தீர்ந்து, அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து, அல்லேலூயா, அந்த தேசத்தில் பஞ்சம் தீர் மட்டும் அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் அந்த அற்புதங்கள் நடக்குதா? அவர் வருகை பரியந்தம் அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு கூடும். கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் நீ அதை குறித்து கலங்காத. தேவைகள் அதிகமாக இருக்கும், கவலைப்படாத. அந்த கொஞ்சத்தை அவர் கையில் வச்சிரு. இதை நிர்வகிக்கக்கூடிய ஞானம், அந்த நிர்வாகம் என்னிடத்தில் இல்லை. இது உம்முடைய ஆளுகைக்கு கொடுக்கிறேன். நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே சங்கீதம் 32:8, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, செயல்களிலே மகத்துவமுள்ள தெய்வமே, எனக்கு இதில் ஆலோசனையை கொடுங்க. இதை நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்கு திட்டங்களை தருவார். உன் பலத்தை, உன் பராக்கிரமத்தை நீ அங்கே பிரயோகிக்காத. அல்லேலூயா. நீ உழைக்கவும், நீ சம்பாதிக்கவும், நீ சாப்பிடவும், அதை செலவிடவும், மீதம் எடுக்கவும் கர்த்தருடைய கிருபையே இல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல், அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீ அவரை நம்பி வாழ கற்று. காரணம் என்ன? அவர் தான் உனக்கு வாழ்வாதாரங்களே கொடுக்கிறவர். உனக்கு வழிவாசல்களை உண்டு பண்றது அவர் தான். உனக்கு அந்த வேலையை கொடுத்தவர் அவர் தான். இவ்வளவு சின்ன வேலையை, அவ்வளவுதான். உன் திராணி எதுன்னு அவருக்கு தெரியும், நீ யார் என்பது அவருக்கு தெரியும். அதில் நீ எப்படி இருக்கிறன்னு அதில் உன்னை உருவாக்குவார். அதில் உனக்கு என்ன செய்வார்? உனக்கு பழக்குவிப்பார். அதில் செயலாற்ற உனக்கு கற்றுக் கொடுப்பார். நீ கவனமாய் அதை பார்க்கும் பொழுது, கவனமாக அதில் நடக்கும் பொழுது, அதில் உண்மையும் உத்தமமாய் நீ நடக்கும் பொழுது, அடுத்த கட்டத்தில் அப்படியே ஆசீர்வாதத்தை உன் கையில் கொடுப்பார். நாளுக்கு நாள் எடுத்த உடனே விருத்தி விடாது. நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைய செய்கிற தேவன்.
உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் அழகாய் சொல்கிறான் தாச, கரவலாடை போல. கரவலாடை எப்படி நடத்துவான்? மெதுவாய் நடத்துவாங்க. அதுபோல தான் உன்னை நடத்திட்டு போவார். உன் ஸ்பீடு. ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய திட்டம் வேற. உன் நினைவு அவருடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. எனவே உன் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்மானம் பெருசு. ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் பெருசா இல்லைன்னா, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டார். வாக்குத்தத்தத்தில் கடைசி முடிவு அப்படித்தான் சொல்றார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதில் திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் உனக்கு எந்த சந்ததியிலையும் செய்யக்கூடாத அதிசயத்தை உனக்கு, உன் சந்ததி, உன் ஜனத்துக்கு முன்பாக நீ உட்கார்ந்துருக்கல, உன் ஜனம், இந்த ஜனத்துக்கு முன்பாக. நம்ம தான் அதை வார்த்தையை அலட்சியமா எடுத்துக்கிறோம், அசட்டையா எடுத்துக்கிறோம். இதை யாருக்கோன்னு நம்ம அதை தள்ளி விட்டு கடந்து போறோம். இல்லை இல்லை இல்லை, இந்த வார்த்தை வரும்போது அழகாய் நீ என்ன செய்யணும்? அப்படியே பிடிச்சி அந்த வார்த்தையில் அப்படியே உட்கார்ந்துக்கணும், விடவே கூடாது. அந்த வார்த்தையை விட்டு விலகவே கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு நீ மீறவே கூடாது. ஆண்டவரை இதை சொல்லியே நீ உலுக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்லிட்டீங்களே, இந்த வார்த்தையின்படி எனக்கு இறங்குங்க, வேற ஒன்றும் தேவையில்லை எனக்கு. ஹல்லேலூயா. உனக்கு ஒரே வார்த்தை தான், அற்புதம் செய்வேன் தான் சொன்னாரு. ஆனால் அந்த அற்புதத்தை எப்படியெல்லாம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு பாரு. ஹல்லேலூயா. அதுல ரகசியங்களை வச்சிருக்கிறார். அந்த அற்புதம் எப்படி இருக்கும்? முதல்ல உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது பெருகும், அது நியாய தீர்ப்பின் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அப்பொழுது உனக்கு ஒரு ஆவியின் அபிஷேகம் உனக்கு இருக்கும். அந்த ஆவியை கொண்டு, அந்த அபிஷேகத்தை கொண்டு மேற்கொள்ளுகிற அற்புதம். ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளுகிற அற்புதம், சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அற்புதம், உலகத்தை மேற்கொள்ளுகிற அற்புதம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஐயா, நான் அவனை மேற்கொள்ள முடியுமா? உன்னால தான் மேற்கொள்ள முடியும். காரணம் ஏன்? நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்னே போகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு அற்புதத்தை பார்த்தோம். என்ன அற்புதம்? உருவாக்குகிற அற்புதம். பிரைஸ் தி லார்ட். இல்லாததை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தான் உன் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு இல்லை, ஆனா விசுவாசி அதை உருவாக்கி உன்னை நடத்துவார். அந்த சிருஷ்டிப்பின் தேவன். இந்த உலகம் ஒரு காலத்தில் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்ததை சகலத்தையும் நேர்த்தியாய் உருவாக்கின தேவன். வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனை சந்திரனை உருவாக்கினவர். பூமியை உண்டாக்கினவர். பூமியில் உள்ள சகல புல் பூண்டுகளை செடிகளை உண்டாக்கின தேவன். தண்ணீரில் ஆமீன் வாழ்கிற மீன்களை ஜீவன்களை உண்டாக்கினவர். கடைசியை தன் சாயலாய் உன்னையும் என்னையும் படைத்தவர். எல்லாத்தையும் உருவாக்கினவர். உன் வாழ்க்கையில் உருவாக்குறத அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ அவரை நம்பு. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. அவரே உனக்கு எல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேருக்கு சிருஷ்டிப்பின் அற்புதம் வேணும்? ஆண்டவர் எத்தனை இல்லாத உனக்கு உருவாக்கணும்னு நினைக்கிற, ஆண்டவரை பிடிச்சிக்க, ஆண்டவர்கிட்ட கேளு. உயிர்ப்பிக்கும் வல்லமை. உன் ஜெபத்தில் அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி பழகு. உயிர்த்தெழுதலின் சத்துவத்தின் வல்லமை. உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம்
செத்து போய் கிடக்கிறதோ, மரித்து போய் இருக்கிறதோ, செயலற்று போய் இருக்கிறதோ, இல்ல மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எல்லா வாசல்களையும் திறக்கக்கூடிய திறவுகோலை உன் தோல்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை நீ துதி என்கிற அந்த திறவுகோலால், அந்த ஆராதனை என்கிற அந்த திறவுகோலால் நீ அதை அழகா திறந்துடும். ஆண்டவர் உன் கையிலேயே வச்சிருக்கிற எல்லாத்தையும், பொறுப்பு உன் கையிலேயே கொடுத்துருக்கிறாரு. அப்ப அடைபட்ட வாசல்கள் யார் கையில் இருக்கு? சாவி. அல்லேலூயா. அப்ப நீ துதிக்கணுமா, நான் துதிக்கணுமா? அப்போ ஒவ்வொருவரும் துதிக்க ஆரம்பிச்சா நீதிமானியின் கூடாரம் எப்படி இருக்கும்? கம்பீர. அல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கிற இடத்துல அவருடைய கரம் அந்த பிள்ளைகளுக்காக பராக்கிரமம் செய்யுமாம். இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த அற்புதம் ஒரு விசேஷித்த அற்புதம். அதுதான் ஆவிக்குரிய அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான அற்புதங்களும் உண்டு, ஆவிக்குரிய அற்புதங்களும் உண்டு, எழுத்து பிரகாரமான அற்புதங்களும் உண்டு. ஆமென். அதே சமயம் ஆவிக்குரிய அற்புதங்கள் மிகவும் மேன்மையானது. எல்லா அற்புதங்களை பார்க்கிலும் ஆவிக்குரிய அற்புதம் என்பது மேன்மையானது. அது ஜீவனுள்ளது, அது வல்லமையானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற விசுவாசத்துல ஆவிக்குரிய கண்களும் உண்டு, மாம்சத்தின் கண்களும் உண்டு. ஹல்லேலூயா. மாம்சத்துடைய கண்கள் மாம்சத்தையே நோக்கி பார்க்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய சிந்தையாவே இருக்கும், ஆவியானவரையே நோக்கி பார்க்கும். ஆனால் மாம்சத்துக்குரியது உலகத்தையே நோக்கி பார்க்கும், மனுஷனையே நோக்கி பார்க்கும், உலகத்தை தான் சார்ந்து நிற்கும், மனுஷனை தான் சார்ந்து நிற்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் அப்படி இல்லை. ஆவியானவருடைய கிரியை என்ன, அவருடைய வைப்ரேஷன் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய ஆளுகை எப்படி, என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி இடைபெறுகிறது என்று அதை குறித்து ஒரு சிந்தனையாகவே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என் மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, அந்த சிந்தை தான் இருக்கும். இது ஆவிக்குரிய கண்கள். ஆவியில யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவ புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆவியில நடத்தப்படணும், ஆவியானவர் நடத்துகிறார் நம்மளை. அப்ப ஆவிக்குரிய சிந்தையிலேயே இருக்கணும். அவங்களுக்கு நிச்சயம் ஆவிக்குரிய அற்புதங்களை தேவன் நடத்துவார். அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றான், இன்னைக்கும் எனக்கு ஆவிக்குரிய கண்களை நீ திறந்துடணும். இன்னைக்கு நம்ம கேட்க போறது அதே தான், ரொம்ப சிம்பிள். எனக்கு மாமிசத்துக்குரிய கண்கள் வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்துடலாம். சங்கீதம் 119:18 வாசிப்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரன் பாருங்க எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவன் கேட்கிறான். வேதத்துல ரகசியம் இருக்கு. நான் எதிர்பார்க்கிற எனக்கு செய்ய போகிற அற்புதங்கள் எல்லாம் எங்க இருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் இருக்கு. அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை, அற்புதங்களை நான் புரிந்து கொள்ளும்படி, ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி தகப்பனே என் ஆவிக்குரிய கண்களை ஒரு திறந்தருளுங்கன்னு கேட்கிறான். இன்னைக்கு நீ அதை கேட்க கொடுமானால், என் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வருகிற பொழுதெல்லாம், அவரை நோக்கி நீ பார்க்கிற பொழுதெல்லாம், அவரிடத்தில் நீ ஜெபிக்கிற பொழுதெல்லாம், அவருடைய சமூகத்தில் நீ இடைபடுகிற பொழுதெல்லாம் அவர் உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நல்ல கரகளை தட்டி பாடு. தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும், தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். என் ஆண்டவரே உம் பாதம் அடிமை நானையா, என் ஆண்டவரே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன், அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் வந்தாலும் நீர் தீர்மானம் வச்சிருக்கிறீர், என் வாழ்க்கையில அதிசயங்களை வைக்கணும், அற்புதங்களை பார்க்கணும்னு நீர் சித்தம் வச்சிருக்கிறீரு. அதுக்கு இடையில 1000 துன்பம் வந்தாலும், உலகம் என்ன நெருக்கினாலும், சத்ரு என்ன மேற்கொள்ள வந்தாலும், நான் எதற்கும் பயப்படாம கலங்காம நம்முடைய சமூகத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய கண்கள் திறக்க கொடுமானால் அவன் எப்படி இருப்பான்? சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். அவன் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கும், அவனுடைய பார்வையில் ஒரு வித்தியாசம் இருக்கும், அவனுடைய செயல்களில் ஒரு வித்தியாசம் இருக்கும், அவனுடைய கிரியைகளில் ஒரு வித்தியாசம் இருக்கும். எதற்கும் பயப்பட மாட்டான். அவன் எந்த புயல் காற்று வந்தாலும் அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கிற அந்த சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். அதுதான் ஆவிக்குரிய பலன். ஹல்லேலூயா. ஆனால் மாம்சத்துக்குரிய பலன் இருக்குமானால் நாணலை போல காத்தடிச்சா இந்த பக்கம் விழுந்துக்கிறது, இந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் விழுந்துக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆவியை கூட சொல்றார், நெறிந்த நாணலை அவர் முறிக்கவும் மாட்டார். அதை எப்படி இன்னும் ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு நினைக்கிற ஆண்டவர் நீ ஆராதிக்கிற உன் தேவன். அவர் சொல்ற, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். அணைய போற நேரத்தில் அப்படியே டிப் பண்ணி விட்டுறாரு. மற்ற லைட்டை காட்டிலும் நீ நல்ல பிரகாசிக்க என் தேவனாய் கர்த்தர் உன்னிலே பிரகாசிக்க வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய கண்களை, அந்த ஆன்மீக கண்களை ஆண்டவரே திறந்தருளட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய கண்கள் எப்படி? அதை கேட்டு உணர்ந்து அதை பிரயோஜனப்படுத்தாம இன்னைக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியாம கர்த்தர் செய்த நன்மையை வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஆதியாகமத்திலிருந்து நீ வெளிப்படுத்துறது வரைக்கும் யாருக்கும் நீ சொல்ல பேச தேவை, பிரசங்கம் தேவையில்லை, பிரசங்கமே தேவையில்லைங்கிறார் ஆண்டவர். அங்க என்ன சொல்றாருன்னா, உனக்கு செய்த நன்மையை மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லு, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். சாட்சிங்கிறத மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஒரு சிலர் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, எங்கேயோ ஊர் சுத்திட்டு இருப்பாங்க, எங்கேயோ தந்தநாட்டியார் தெருவில் சுத்திட்டு இருப்பாங்க, அவனுக்கு இங்க வந்து சாட்சி சொல்லுவான்.
இவங்களை குறித்து சொல்ல மாட்டாங்க. அவன் போனான் வந்தான், என் மாமா மச்சான், என் அக்கா தங்கச்சியெல்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கு இங்கே தேவையில்லை. நீ யார்? என் தேவன் யார்? உனக்கு என்ன செஞ்சார்? நீ அதுக்கு என்ன செஞ்ச? இதுதான் சாட்சி, இதுதான் அடையாளம். வேதம் அதான் சொல்லுது. அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவனுக்கு ஆண்டவர் செய்வாராம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவனுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உனக்கு எவ்வளவு நன்மைகள், ஆசீர்வாதங்களை என் தேவனாய கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பின் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். உனக்கு இனி புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் விசுவாச கண்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இன்றைக்கும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் இவ்வளவு விசேஷமா இருக்கிறது என்று உன் உள்ளம் அப்படியே கெம்பீரித்து மகிழும், ஆச்சரியமா இருக்கும். ஆனா நமக்கு என்ன இல்லை, அது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. இன்றைக்கும் சங்கீதக்காரன் சொன்னதை போல என்னுடைய கண்களை திறந்துள்ளோன்னு இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, இன்னைக்கு உன் ஆவிக்குரிய கண்ணை திறக்க போறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் இன்றைக்கு உனக்கு சொல்லப்படுகிற அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா. அப்ப என்ன செய்வார் ஆண்டவரே? ஆவிக்குரிய ஊமையர்களுடைய வாயை திறந்து கர்த்தரை குறித்து சாட்சி சொல்ல வைப்பார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உன் வாயை திறந்தா என்ன சொல்வார்? உன்னை சாட்சி சொல்லும்படியாய், அவரை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாய், அவர் யார் என்பதை சொல்றோம்ல. கர்த்தர் நல்லவர், எனக்கு நல்லவராக இருந்தார், என் வாழ்க்கை இப்படி இருந்தது, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார், என்னையும் அவர் கண்ணோக்கி இருந்தார், என்னையும் விடுவித்தார், என்னையும் ரட்சித்தார், என் பாவங்களை எல்லாம் என்ன செய்தார்? மன்னித்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவி அவருடைய பங்காய் சுதந்திரமாய் என்னையும் அங்கீகரித்து கொண்டார். இந்த நம்பிக்கை உனக்குள்ள வந்ததுன்னா நீ மற்றவங்கள்ட்ட சொல்லுவ, என்ன நினைத்தவர் உன்னை நினைப்பார், என்னை ரட்சித்தவர் உன்னை ரட்சிப்பார், என்னை விடுவித்தவர் உன்னை விடுவிப்பார், என்னை நடத்துகிறவர் உன்னை நடத்துவார், என்னை உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்ப பாடணும்ல, எலியாவை போஷித்தவர் என்னை போஷிப்பார். இன்னைக்கு எலியா இல்ல, எலியா தேவன் இருக்கிறார். யோசேப்பு அவங்க ரெண்டு பேரும் எப்படி நடத்தினார்? எலியாவை எப்படி போஷித்தார்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தான், பசியோட படுத்திருந்தான். தன்னுடைய தாசன் அவன் பசியோட படுத்திருக்கிறத ஆண்டவர் விரும்பல. ஹல்லேலூயா. அப்ப வேற எதையாவது பண்ணிருக்கலாம், இல்ல, காகத்தை கொண்டு போஷித்தார். அந்த தேவன் தான் உன்னை போஷிக்கும்படி விரும்புகிறார். யோசேப்பை நடத்தினார். மனைவிக்கு புத்தி கேட்டல. அவன் போகும்போது அவன் அடிமையாய் போனவன், தேசத்துக்கு அடிமையாய் போனவன், தன்னுடைய சகோதரர்களால் விற்று போடப்பட்டவன், கொலை செய்யறதுக்கு கூட அவனை என்ன செய்ய கடைசி எட்ஜி கொண்டு போயிட்டானுங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அதுல ஒருத்தனை ரெண்டு பேருக்கு தயவுக்கு கிடைச்சு. ஹல்லேலூயா. ஆமா, அந்நிய தேசத்துக்கு விற்கப்பட்டவன், அடிமையாய் போனவன், அவனை ஆண்டவர் நினைக்கலையா? அவனை போஷித்தது மாத்திரமல்ல, பஞ்சக்காலம் 7 வருஷம், அந்த 7 வருஷம் அந்த தேசத்தை போஷித்தது மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, அதை சுற்றியுள்ள சகல தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவனை கொண்டு. அதை காட்டிலும் விசேஷமா எவனெல்லாம் குழியில தூக்கி போட்டானோ, எவனெல்லாம் அவனை கொலை செய்ய திணித்தானோ, எவன் அவனை அந்நிய சாயிபுக்கு வித்து போட்டானோ,
அவனை கொண்டு போய் அவன்கிட்ட கையேந்து விட்டான். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இதெல்லாம் நான் யோசேப்பு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த தரிசன நிமித்தமாய், அந்த சொப்பன நிமித்தமாய் 11 என்ன வணங்கும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தீர்மானம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் வரும்னு நினைச்சு பார்த்துருக்க முடியாது. ஆனால் அந்த நாள் வரும்போது அவன் அதை மார்த்தட்டலை, அதை பெருமை பாராட்டலை. ஆண்டவருக்கு பிடித்த ஒரு சுபாவம் அதுதான். அந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சுபாவம் அவனுக்கு இருந்தது. அவங்க மேல இரக்கம், அவங்க மேல கனிவு, அவங்க மேல தயவு. அவங்களுக்கு எப்படியாவது அவன் யாராவது இருந்துட்டு போட்டோம், அது கவலை இல்லை. அவன் என் கூட பிறந்தவங்க அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் என் தகப்பனுக்கு பிள்ளைகள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் நினைச்ச ஒரே ஒரு காரியம், அவன் கூட பிறந்தவனா எவனையும் நினைக்கல, என் தகப்பனுக்கு பிள்ளைகள். அந்த சுவாபம் எனக்கு ரொம்ப பாதித்தது. அந்த ஒரு சுவாபம் அவனை உன்னத நிலைக்கு கொண்டு போனது. அடிமையாய் போனவனை தேசத்தின் அதிபதியாய் மாற்றியது. இது ஆண்டவர் அவன் மேல் வைத்த சித்தம். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவன் நிமித்தம் அந்த பார்வோனே சொல்றான், உன் குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள உன் இஷ்டப்படி எங்க குடியேற்றமோ அங்க வை, நல்ல நிலத்துல நல்ல இடத்துல அவனுங்களை வச்சு போசி. யாரு சொல்ல முடியும்? இந்த ஒரு மனுஷன் நிமித்தம். ஹல்லேலூயா. ஆவிக்கிறேன் உன்னை கொண்டு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அந்த யோசேப்புக்கு இன்னைக்கு வார்த்தை கூட உன்னால பாட வைத்தார்ல, யோசேப்பை நடத்தினவர் உன்னை நடத்துவார். உன் நிமித்தம் உன் குடும்பத்தை, உன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு தான் இந்த வார்த்தைகளை உன்னில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ சாதாரணமா இல்லை ஆள் இல்லை, நீ அசாதாரணமான ஆள். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நீ சாதாரணமா நினைக்காத உன்னை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அவருடைய வேலி அடைத்திருக்கிறார், உன்னை மறைத்திருக்கிறார். அவருடைய மறைவில் தான் நீ இருக்கிற, அவருடைய நிழல்ல தான் நீ இருக்கிற. அந்த மறைவு உன்னதமானது. அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல். அவர் தான் உனக்கு அடைக்கலாம், அவர் தான் உனக்கு எல்லாம். அவர் உன் கூட இருக்கும்போது உன் ஸ்தானம் வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம தான் யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு நம்ம தர டிக்கெட் மாதிரி பாவமாக உட்காந்து பரிதாபமாக உட்காந்துருப்போம். இல்லை, நீங்கள் எப்பவுமே எப்படி இருங்க, நல்லா கெத்தா இருங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் அதை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளைங்க, என் பிள்ளை போகிறான் பாரு. இன்னைக்கு உலக பிரகாரமான தாய் தகப்பனே பாருங்க, நல்லா டெஸ்ட் பண்ணி போனால் என் பிள்ளை எப்படி போகிறான் பாரு சொல்கிறோம்ல. ஆண்டவர் அதை காட்டிலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனால் அவர் சந்தோஷப்படுறது இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அலங்காரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அலங்காரம்? அதுக்காக வேண்டி இப்போ உள்ள ஸ்டைலில் போயிடாதீங்க. இந்த கடுக்கன் போடுறது, அதை முடிய வெட்டிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய அலங்காரம் வித்தியாசம். உன்னை பார்த்த உடனே இவன் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு உலகம் கண்டுபிடிக்கணும். வேதம் திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. எல்லாரையும் அதான் சொல்றாரு. உலகம் 1000 ஃபேஷன்ல போகும், நீ போகாத, நீ ஒரே மாதிரியாரு. ஆண்டவர் மாறாதவர், நீ மாறாத. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ மாறாத, மாறக்கூடாது. அவருடைய பிள்ளையாயிரு.
அது உனக்கு ஸ்டைலாக இருக்கும், உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அப்படி பழகி பாரு, அது உனக்கு தனி மரியாதையை கொண்டு வரும், தனி அந்தஸ்து கொண்டு வரும். அதுவே மற்றவங்க பார்வையில் உனக்கு வித்தியாசம். பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நினைக்கிறான் இந்த உலகத்துக்கு இந்த மாடலில் போனால் தான் இன்னைக்கு உலகம் நம்மளை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, அது விலாசமே தனி. நாளைக்கு வேற ஒரு ஸ்டைல் வரும். ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அது உள்ளே வரும்போதே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிடணும். இது நமக்கு வேண்டான்னு சொல்லிடணும். ஆண்டவர் வேணுமா, உலகம் வேணுமா, நீ முடிவு பண்ணிக்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உலக பிரகாரமாய் மரித்தவர்களையும் அவர் உயிரோடு எழுப்பின தேவன். ஆவிக்குரிய ரீதியில் யார் இறந்திருந்தாலும் அவங்களை எழுப்புறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர் தான். ஆனால் உலக பிரகாரமாக மரித்தவங்களே ஆண்டவர் எழுப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதுதான் நிச்சயம். வருகை நாளில் நாமளும் எழுந்திருப்போம். அதுக்கு அடையாளம் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் எங்க? எலும்புகளின் பள்ளத்தாக்குல. நீங்கள் இதை வாசிங்களே, எசேக்கியேல் 37 முதல் 6 வசனத்தை அப்படியே வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகள் என் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜெபத்தில் இருந்திருப்பான். அவன் ஜெபத்தில் இருந்த உடனே நீ கொஞ்சம் வெளியில வான்னு கூப்பிட்டு அவனை அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க அப்படியே சுற்றி வர பண்ணும்போது அவனை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறார். அப்ப அவன்கிட்ட கேட்கிறாரு, இப்ப இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா என்று கேட்கிறார். அது உமக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்ப அவர் கேட்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ரகசியம். அவர் ஒரு வார்த்தையை கேட்டா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது உமக்கு தெரியும், உம்மால் கூடும். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, இப்போ நான் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன். இது ஏன் ஆண்டவர் உனக்கு சொல்றாருன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில தரித்திரமா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பலவீனமா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில வியாதியா, வறுமையா, கண்ணீரா, கவலையா, நிந்தையா, அவமானமா, போராட்டமா, அந்த சூழ்நிலையை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லி தரித்திரத்தை பார்த்து பேசு. ஓ தரித்திரமே,
இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன், நீ போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அந்த தரித்திரத்தை பார்த்து பேசு, உன் பலவீனத்தை பார்த்து பேசு, உன் வியாதியை பார்த்து பேசு, உன் பலவீனத்தை பார்த்து பேசு, உன் சூழ்நிலைகளை பார்த்து பேசு, உன் சத்துருவை பார்த்து பேசு. உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ பேசு. சூழ்நிலை பேசுவதை நீ பேசாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஆமென். நீ யாரிடத்தையும் யாருக்கிட்ட என்ன செய்யாத, நீ இதை குறித்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக உதவி செய்யுங்க கேட்காத. அந்த அதிகாரத்தை, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேங்கிறாரு. நீ அதை பயன்படுத்தி ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆவியின் அபிஷேகத்தின் சத்துவத்தின் வல்லமையில நீ பேசு, நீ பேசு. எசேக்கியேலுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த அதிகாரத்தை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா, ஆமென். உன் ஜெபத்துல உன்னுடைய சூழ்நிலைக்கு எதிராக இருக்கிறத எல்லாவற்றையும் நீ சொல்லி ஜெபம் பண்ணு. அவைகளுக்கு கட்டளையிடு. அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றார். கடந்த மாதமே அதான் சொன்னார், அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தவும் மாட்டாது, மேற்கொள்ளவும் மாட்டாது. ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஆவிக்குரிய அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய அற்புதம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தது மாத்திரமல்ல, மீதம் எடுக்க கிருபை செய்தது ஆவிக்குரிய அற்புதம். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அற்புதம். இதுல தான் உன் விசுவாசம் வளரணும். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என் வாழ்க்கையில இடைபடட்டும். அல்லேலூயா. ஆமா, அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் அப்பத்தை கொண்டு போஷித்த தேவன் இன்றைக்கு அனுதின அப்பமாகிய அந்த தியான வசனங்களை கொண்டு, அந்த வார்த்தைகளை கொண்டு, அதுதான் இன்னைக்கு உனக்கு வானத்தின் அப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை அனுதினமும் நீ புசிக்க கற்றுக்கொள்வாயானால், அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க கூடுமானால், அந்த வார்த்தையை அப்படியே அனுதின அப்பம் உனக்கு, அதான் ஆண்டவர் அனுதினம் உனக்கு கொடுக்குற ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது அந்த தியானத்தை பார்த்தீங்களா? யாராவது இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன அப்பம் கொடுத்தாருன்னு யாராவது அந்த அப்பத்தை ருசி பார்த்தீங்களா? ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஜெபத்தை. அந்த பரலோக ஜெபத்தை ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எங்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அப்பம் என்ன தெரியுமா? என்ன அப்பம் தெரியுமா? உன் வாயிலிருந்து சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? தகப்பனே, என்னைய சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. அல்லேலூயா. அங்க இருக்கிற மகிமை கணம் எல்லாம் என் வாழ்க்கையில வரணும். அதனால என்ன கொஞ்சம் நினைச்சுக்கங்க. எனக்கு இந்த உலகம் கொண்டு வர்ற சோதனை, மனுஷனால் வர்ற சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் என்ன தீமை நின்று என்ன நேசிங்க. ஒரு விஷயம், என்ன ரட்சிங்க. இதை விட என்ன வேணும்? இதை நீ, இந்த அப்பத்தை நீ இன்னைக்கு ஃபுல்லா அதே ருசி பார்த்தாலே போதுமே. இதுதான் பரத்திலிருந்து வருகிற அப்பம். இது உனக்கு உண்டான அப்பம். இதை நீ புசிக்காம வேற யாரும் புசிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை. இதுதான் ஆண்டவர் உன்னை நடத்துகிற வழி. இந்த அப்பம்
உனக்கு ஹல்லேலூயா. இதுதான் எழுத்தின்படியான அற்புதம். ஆவிக்குரிய அற்புதமும் எழுத்தின்படியான அற்புதமும் நமக்கு மிகவும் ரெண்டுமே மிகவும் அவசியமானது. இந்த எழுத்தின்படியான அற்புதம் தான் வேதத்தில் உள்ள ரகசியம். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு இறங்கி உன்னிமித்தம் செய்யக்கூடிய அற்புதங்கள், அது ஆவிக்குரிய அற்புதங்கள். ஹல்லேலூயா. இத என்ன செய்யும்? ரெண்டு இணைந்து இருக்கும்போது தான் சுவிசேஷமாய் அது என்ன செய்யும்? அநேக இடத்துக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதை கண்டுதான், இதை பார்த்துதான் ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வருவாங்க, ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. அப்ப வருவதற்கு வாசல் நீதான். அப்ப நீ எவ்வளவு கரெக்டா இருக்கணும், எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும், எவ்வளவு விசுவாசமா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும், எவ்வளவு உறுதியா இருக்கணும், எவ்வளவு தெளிவா இருக்கணும், அப்ப எவ்வளவு சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்ய முடியாதபடி அவருடைய கரம் என்ன செய்யல? குறுகி போகவும் இல்லை. அவர் வருகை பரியந்தம் அற்புதம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா. சரி, ஏன் அந்த மாதிரிலாம் அற்புதம் ஏன் நடக்கணுமா? அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு இன்னைக்கு யாரோ கேள்வியோடு உட்காந்துருப்பீங்க. இல்லை, இப்படிலாம் நடந்தாதான் அவர் இருக்காருன்னு தெரியணுமா? இதெல்லாம் பண்ண முடியாதா? மனுஷன் தானே, அப்படி யோசிப்போம் ஷார்ட்கட்டில். ஏன்னா நமக்கு நிறைய அறிவெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லி பாருங்களேன், எனக்கு அதெல்லாம் என் ரூட்டே வேற, நான் யார் தெரியுமா, என் ஞானமே வித்தியாசமா, நான் ஸ்கெட்சு போட்டேன் அவ்வளோதான். நிறைய பேர் அப்படியே தன்னுடைய சுய பலத்தை குறித்து அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க மனசுலாம் எழும்பும், ஆண்டவர் இருக்காரு, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கு இப்படிலாம் தான் பண்ணணுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, யோவான் 20:31 வாசிங்களா. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். யாரு? நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், நீங்க அதை விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா, நீங்க அவரை நம்பணுமா, நீங்க அவரை விசுவாசிக்கணுமா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல நீங்க என்ன செய்யணுமா? நீங்களும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றுதான் இந்த எழுத்தின்படியான அற்புதங்களும் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம், இந்த அற்புதங்கள்லாம் ஏன் நீ நம்பணும்? உன் நிமித்தம் அநேக புறஜாதிகள் நம்பணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் ரெண்டாக திறக்கல அப்படின்னு வேதத்தில் நீ குறிப்பிடப்படலன்னா, மாறாவின் தண்ணி மதுரமாய் மாறலன்னா, எரிகோ மதில் நிர்மூலமாகலன்னா, இதில் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை வனாந்தரத்தில் தன்னுடைய ஜனத்துக்காக வைராக்கியமா இறைச்சி காடைகளை ஆண்டவர் கொடுத்து தன்னுடைய ஜனங்களை போஷிச்சார். இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் நம்புறது யாரு? அந்நிய ஜனங்கள். ஐயோ, அவர்கள் தேவன் அவங்கள அழைத்து வெளிப்படுத்தின அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது முதல் கொண்டு அவ்வளவு கண்ணும் கருத்துமா அவங்கள பாதுகாப்பாக கொண்டு வர்றாராமே. அந்த ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் ஜனங்களாமே, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாமே, அவங்க காண்டா மிருகத்துக்கொத்த பலமுள்ள ஜனங்களாமே, அவர்களை அவரே நடத்தி கொண்டு வருகிறாராமே. அவர்களை பகல்ல மேக ஸ்தம்பம் நடத்துதான், இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களை நடத்துதான், அவங்களுக்காக செங்கடல் ரெண்டாக பிளந்துதான், மாறாவின் தண்ணி மதுரமாய் மாறிச்சான்,
எரிகோ நிர்மூலமாகுதான். சாப்பிட கறி கேட்ட உடனே கீழ்காத்த அனுப்பிச்சு போதும் போதுங்கிற அளவுக்குலாம் என்ன செய்தார் ஆண்டவர், இறைச்சியை கொடுத்தாராம். அவங்க விரும்பினதெல்லாம் செய்கிறாராம். இதை சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கிறவன் யாரு? புறஜாதி. ஆனா இவ்வளவு தின்னுட்டு இவ்வளவு அனுபவிச்சுட்டு மறுதளிச்சுட்டு அங்கே இருந்து திரும்பி நெஞ்ச காமிக்கிறவன், வணங்கா கழுத்து, நிர்விசாரம், போராட்டம், கர்த்தருடைய தாசனை எதிர்த்து நிற்கிறது, கல்லெடுக்கிறது, விரோதமாக பேசுறது, கர்த்தருக்கு விரோதமாக பேசுறது. நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தோம், அதை பண்ணியிருப்போம், இதை பண்ணியிருப்போம், கர்த்தருக்கு விரோதமாக பேசு, இதெல்லாம் பார்த்தும் கூட இன்றைக்கும் ஏன் அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாருன்னா, இன்னைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு விட்டுட்டு ஆலயத்தில் நடுவில் உட்காந்துக்கிட்டு அழகாக பரிசுத்தவான்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு, ஆனால் அவங்க செய்கிற வேலைகளை எல்லாம் பார்த்தா எவ்வளவு கொடுமையாக இருக்கு. அது அவங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் இதில் ரகசியம் என்ன? அவன் ஒருத்தனும் போய் சொன்ன இடத்துக்கு சேரல. ஆண்டவர் முன்குறித்த தன்னுடைய முற்புதாக்களுக்கு உடன்படிக்கை பண்ணின அந்த பாலும் தேனும் மூடுகிற அந்த கானான் தேசத்தில் அப்படிப்பட்ட ஆத்மா ஒருவனும் பிரவேசிக்கவில்லை, ஒருவனும் பிரவேசிக்க முடியல. அல்லேலூயா. அதனால நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும்? மாறணும். நம்முடைய சுபாவம் மாறணும். நம்ம யார் மனுஷன் 1000 சொல்லட்டும், ஆண்டவர் நம்மளை ஒன்றும் சொல்லாமல் இருந்தா போதும். ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், மனுஷனுக்கு பிரியப்படுத்தாத. மனுஷனுக்கு பிரியமாய் வாழ நீ என்ன செய்யாத? முகஸ்துதிக்காக நீ ஆண்டவரை மறுதலிக்காத. ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு. உன்னை உயர்த்துறதுக்கு, உன்னை விடுவிக்கிறதுக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை வழி நடத்துறதுக்கு, உன்னை காக்கிறதுக்கு, உன்னை ரட்சிக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் கூட இருக்கிறார், மனுஷன் இல்லை. அவர் ஒருத்தரை நீ பிரியப்படுத்த, நீ உன்னை ஒப்பு கொடுத்தனா இன்னைக்கு கேட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமேன். அல்லேலூயா. அதனால நீ யாரை குறித்து கவலைப்படாத, எதை குறித்து கவலைப்படாத. நீ ஆண்டவர் மாத்திரம் நோக்கிப்பார். அப்படி உள்ளம் உனக்காக எப்படி இறங்கியிருக்கு பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போதெல்லாம். இந்த ஜனங்கள் மேல ஆண்டவர் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, இந்த ஜனங்கள் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, இந்த ஜனங்கள் மேல இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு இப்படி உதவி செய்ய நினைக்கிறாரு. ஆனா அந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்களே. ஆண்டவருக்குள்ள உணர்வடையுங்கள். ஒன்று ஆசீர்வதிக்கிறது. இந்த இடத்துக்கு, இந்த ஐக்கியத்துக்கு போனேன், இந்த ஆலயத்துக்கு போனேன், நான் வெறுமனே இருந்தேன், என்னை ஆண்டவர் உருவாக்கினார். நான் ஆசீர்வாதமா இருக்கேன். நான் சொல்றேன்ல, நான் சொன்னா போதாது, நான் தான் தைரியமா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். எனக்கு வெக்கம்லாம் கிடையாது. பிச்சைக்கார மாதிரி வந்தேன் இந்த இடத்துக்கு, அனாதையை போல வந்திருக்கேன். ஒண்ணும் இல்லாம வந்தேன், வெறுமையா வந்தேன். என்னைக்கு இந்த இடத்துல கால் வச்சனோ அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கையில் ஒரு 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 வளர்ச்சியை பார்த்தேன். இன்னைக்கு நானே திரும்பி பார்க்குறேன், பிரமிக்கிற அளவுக்கு. என் காரணம், என் உயரம் எனக்கு தெரியும், நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும், என் ஆண்டவர் எங்கேருந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு எனக்கு தெரியும். என்ன நடத்தினவர் உன்னை நடத்துறதுக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னை நடத்தினவர் உன்னை நடத்துவார். என்னை போஷிக்கிறவர் உன்னை போஷிப்பார். என்னை ஆளுகை செய்கிறவர் உன்னை ஆளுகை செய்வார். அதுக்காக தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைகளின்படி உன்னை நீ சீர்படுத்து, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி வேண்டாத கிளைகளை நறுக்கி, வேண்டாத களையில பிடுங்கி உன்னை நல்ல கனி கொடுக்கிற மரமாய் உன்னை உருவாக்கி அநேகருக்கு சாட்சியாக உன்னை நிறுத்த, உன் தலைமுறையில்
உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். உற்சாகமாக எழுதி நிற்கலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சொல்ற போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சொல்ற போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்திலும் போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்திலும் போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அரைதர சிலுவையிலே ஆண்டவர் மரித்தர நாளிலே. அரைதர சிலுவையிலே ஆண்டவர் மரித்தர நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இதோ உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதியிலும் கண்டிராத அற்புதங்களை உன் ஜனத்தின் மத்தியில உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை போல இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு பிள்ளைகள் மத்தியில பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற அந்த மகத்துவமான அற்புதங்கள்
அவைகள் ஆசீர்வாதமான அற்புதங்கள், பெருகுகிற அற்புதங்கள், அது நியாய தீர்ப்பின் அற்புதங்கள், அவைகள் மேற்கொள்ளுகிற அற்புதங்கள், சிருஷ்டிப்பின் அற்புதங்கள், அது ஆவிக்குரிய அற்புதங்களாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஆமென் வெளிப்பட அந்த அற்புதமான தேவன், அந்த அதிசயங்களின் தேவன் ஒவ்வொருவரும் வெளிப்படும்படி நாம் எல்லாருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீ அதை நம்பு, அதை விசுவாசி. உனக்காக ஆண்டவர் இவ்வளவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு செய்யாம வேற யாருக்கு அவர் செய்ய போகிறார்? உன்னுடைய சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். இன்னைக்கு நீ கேட்ட வார்த்தையின்படி இந்த உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை என் தேவனாய கர்த்தர் இது நிமித்தம் உனக்கு கொடுக்க வல்லவர். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன் உனக்கு அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் அது உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர். அவர் சிருஷ்டிகர்த்தர். உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரம் உடைய வார்த்தை அனுப்பி மகிமைப்படுத்தினீர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை பிரகாசிக்க பண்ணினீர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வார்த்தையில ஆண்டவரை நிற்கும்படி, இந்த வார்த்தையை ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ளும்படி, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை சொந்தமாக்கி சுதந்திரமாக்கி கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை சத்ரு வஞ்சித்து விடாதபடி, உலகம் வஞ்சித்து விடாதபடி, மனுஷிக ஆவிகள் வஞ்சித்து விடாதபடி என் தேவனாய கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்தது நல்லது, உம்முடைய வார்த்தையை கேட்டது நல்லது என்று விசுவாசத்தோடு கடந்து போக தேவனாய கர்த்தர் உதவி செய்யும். கூட இரும். மாலை கூட்டத்திலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்து சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உம்மை துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய ஜனத்தோடு நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு கூட தேவனாய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி நீர் ஆண்டவர் நிறுத்துகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் உமக்குள் ஆமேன் என்றும் நிலைத்திருக்கிற ஆண்டவர் தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.